துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. எல்லாரும் சொல்லுவோமா? துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அடைக்கலமே புகலிடமே, அடைக்கலமே புகலிடமே. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை கைவிட மாட்டீ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. வாரியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எலியோ நம்பிக்கைவில் போகவில்லை. வாரியவர்கள் மறக்கப்படுவதில்லை,
உள்ளத்தோடு துதித்திடுவேன் இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு நாடி தேடி வரும் மனிதர்களை நாடி கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை நாடி கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு எல்லாரும் உற்சாகமாக ஒரு முறையாக துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு நான் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உன்னதரே உன்னதரே உம்மில் மகிழ்ந்து அளிப்போகின்றேன் தினமும் உன்னதரே உம்மில் மகிழ்ந்து அளிப்போகின்றேன் தினமும் கரங்களை தட்டி துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. Hallelujah. Yes. Amen. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. Hallelujah. இந்த ஆராதனை பகுதியில் நான் உங்களை ஐ என்கரேஜ் நீங்கள் வாய்களை திறந்து நீங்கள் விடுதலையோடு நீங்கள் பேசுங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்ம பார்க்கும்பொழுது சில சமயம் வெக்கமாக இருக்கும், நம்ம என்ன வாயில திறந்து நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா என்னை நிரப்புங்கப்பா, இந்த வேலையில் உங்களுடைய வல்லமையால் நீங்கள் என்னை நிரப்புங்க, உங்களுடைய அக்கினியால் நிரப்புங்க, உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க. நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு கிறிஸ்தவனாக ஒரு அடையாளமாக அது இருக்கிறது, கிறிஸ்தவனாக ஒரு அடையாளமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அது இருக்கிறது என்றதுனால இந்த வேலையில நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க கேளுங்க, ஏசப்பா என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. அப்படி நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா இன்னும் அதிகமா நிரப்புங்கன்னு நம்ம கேட்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்க கேட்டு பாட போறீங்க. ஆமென். கரங்களை தட்டி எஸ். என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. கேளுங்களேன் எல்லாரும் வாயில திறந்து. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் நிரப்பிடுங்க என்று சொல்லுவோமா? நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக
வாழ்ந்த வாழ்க்கை. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் மூழ்கணுமே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, 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 என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்கப்பா, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு ஆய்ந்திட செய்யும், தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. கேட்போமா? நிரப்பிடுங்கப்பா. ஓஹோ, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. தாராதையில கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க நிரப்புங்கப்பா, நீங்க நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையால நிரப்புங்க, உங்களுடைய அக்கினியால நிரப்புங்க. ஓ, நிரப்பிடுங்க. And the Holy Spirit flow upon us. தேவாவியானவர் உங்க மேல இறங்கி வரட்டும். ஓ, தாகத்தோடு கேட்போமா? நிரப்புங்க, 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 உங்க வல்லமையால நிரப்புங்க, ஆவியினால நிரப்புங்க. ஓ, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஓ, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. கரங்களை தட்டி பெற்றுக்கொண்டவங்க எல்லாரும் வாயிலை திறந்து பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. பெறாதவங்க ஏசப்பா என் நாம நீங்க தரங்கப்பா, என் வாயை நீங்க தரங்கப்பா, உங்களுடைய அந்நிய பாஷைகளால் நிரப்புங்க, வல்லமையால் நிரப்புங்க, ஆவியினால நிரப்புங்க. ஓரி கலதரபரதரப ஷேகதரதரமா, ஓரி மலதரப ஷேகதோரி தரபலகதரே. எஸ், ஓரி மலதரபரப ஷேகதரதரமா. அப்படியே பேசுங்க வாயிலை திறந்து, யாரும் நிக்காதீங்க, அமைதியாக. ஓ, ஆவியானவர் உங்களோட இடைப்பட, உங்களோட கிரியை செய்ய நீங்க இடம் கொடுங்க, வாயிலை திறந்து. ஓரி கலதரப ஷேகதரதரமா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். வல்லமை, வல்லமை இறங்கட்டும், வல்லமை அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஓ, இருக்கிற இடங்கள் எல்லாரும் அப்படியே பேசுங்க. இயேசுவே பாழ நிரப்புங்கப்பா, என் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்கணும்ப்பா. உங்களுடைய வல்லமையால நிரம்பி, உங்களுடைய ஆவியால நான் மிகுதியான அந்த 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 அதை நிரம்பி என் வாழ்க்கையில அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆமென். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களே கைகளை உயர்த்தி கேட்போமா? பா, ஆவியானவரே, என் வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, வெறுமையான காரியங்கள் நீர் வந்தால் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் காலியான பாத்திரமாக இருந்த நாட்கள் இன்றையோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு முன்பாக நிற்கிற பெரிய பெரிய காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரும். எப்பொழுது என்றால் நீர் என்னோடு இருந்தால், ஆவியானவர் என்னோடு இருந்தால், ஒரு தேற்றரவாளனை உங்கள் மத்தியிலே நான் அனுப்புவேன் என்று உங்களுடைய வசனம் சொன்ன பிரகாரமாக இந்த வேளையில அவருடைய அந்த அந்த பிரசன்ஸை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆவியானவரே இடைப்படுங்கப்பா, ஆவியானவரே உங்க வாழ்க்கையில நீங்க இடைப்படுங்க. இறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. இறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே.
நீர் வந்தால் என் சூழ்நிலை, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம். எல்லா கரங்களை உயர்த்தி ஓ நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே எஸ் நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளி யாருமே பாழானது, வனாந்திரம் வயல்வெளி யாருமே பாழானது. நீர் வந்தால் அப்பா, ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே. கேளுங்க எல்லாரும் வாயிலை திறந்து, நிறைவே நீர் வாருமே, நிறைவே. எஸ் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஆவியானவர் உங்களோடு இருந்தா ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஓ நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, பலவீனம் பலனாய் மாறுமே. விசுவாசத்துடன் என் சுகவீனம் சுகமாய் மாறுமே. என்ன பலவீனம் இருந்தாலும் சொல்லுங்களேன். பலவீனம் என் பலனாய் மாறுமே. என்ன சுகவீனம் சுகவீனம் சுகமாய் மாறும். நீங்க வந்தால் சாத்தியமாகும் அப்பா. நீர் வந்தால் முடியாத காரியங்கள் முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே. தேவாவியானவர் நம்மத்தில் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ஓரே ரவலரவ ஷிகலரவரே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஒரு முறையாக சபையாக நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எல்லாரும் கைகளை உயர்த்துங்களேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்ன இருந்தாலும் பரவாயில்ல. முடியாது நினைக்கிற காரியங்கள், தடையா இருக்கிற காரியங்கள், உங்க பலவீனம் உங்க சுகவீனம் அனைத்தையும் மாற்ற ஆவியானவரால முடியும். எல்லாரும் நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். நிறைவே வாருமே, நிறைவே. இன்னும் சொல்லலாமே. நிறைவே
ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு இந்த காலை வேளையில நீங்க இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமே. எத்தனை பேர் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா. நாங்கள் செபித்தது போல, நாங்கள் பாடினது போல அப்பா, நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலை மாறும் அப்பா. எங்கள் வாழ்க்கை வெறுமையான பாத்திரங்களாக இருந்திருக்கலாம், இல்லை இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. ஒரு நிறைவை நாங்கள் எதிர்பார்த்து இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம் அப்பா. அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் கடந்து செல்ல நீங்க கிருபை தாங்க. தேவாவியானவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா. உடைய பந்தியில நாங்கள் பங்கேற்க எங்களுக்கு கிருபைகளை நீங்க தாங்க. இதே போல உடைய வசனம் எங்களோடு பேசட்டும். இன்னும் அதிகமாக கிரியை செய்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, எங்க வாழ்க்கையின் ஒரு மாற்றத்திற்கு ஒரு கருவியாக நீங்க பயன்படுத்துங்கப்பா. உடைய கரத்தில் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில வசனங்களை நாம் படிக்கலாம். இந்த வாரத்தில் நாம் உண்மையை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு சம்பவத்தை லூக்கா சுவிசேஷத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உண்மை உள்ள மகன், உரிமை பாராட்ட தெரியாத மகன். ரொம்ப உண்மையான மகன்தான். ஆனால் அந்த மகனுக்கு உரிமை பாராட்டுறதுக்கு தெரியல. அந்த மகனை பற்றி நம்ம படிக்கலாம். லூக்கா 15 அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தோம். என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இந்த மகன் ரொம்ப உண்மை உள்ள மகன். ஆமாவா இல்லையா? நம்மள எத்தனை பேர் நாம் நினைக்கிறோம், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம் பாருங்க. ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் உத்தமமா இருக்கிறேன். இந்த மகன் அப்படிதான். அப்பாவுக்கு ரொம்ப உண்மை. அப்பாவுடைய கற்பனை என்ன பண்ணவே இல்லை, மீறவே இல்லை. இத்தனை வருஷ காலமா நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை நான் மீறல. ஆனா என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க என்ன பண்ணல, கொடுக்கல. இந்த மகன்கிட்ட உண்மை இருக்கு, ஆனா தனக்கு என்ன உரிமை இருக்குன்னே அந்த மகனுக்கு தெரியல. இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. நிறைய பேர்கிட்ட உண்மை இருக்கும், ஆனா கடவுள்கிட்ட உண்மையா இருப்பாங்க, கடவுள்கிட்ட நமக்கு இருக்கிற உரிமை என்னன்னு தெரியாம இருப்பாங்க. நீங்க உண்மையா இருக்கிறது நல்லது, ஆனா உங்க உரிமையை நீங்க புரிஞ்சுக்கிடணும்.
இவனை அப்பா என்ன எதிர்பார்த்திருப்பாரு அப்படின்னா, அவன் இஷ்டம். அவன் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன 10 ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடித்து விருந்து பண்ணி அவன் நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருந்தா கூட அப்பா என்ன பண்ணியிருக்க மாட்டார், ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தகப்பனிடத்தில் நமக்கு முழு உரிமை, முழு சுதந்திரம் இருக்கு. நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பிள்ளைகளாக இருப்பதனால எதை வேணாலும் என்ன பண்ணலாம், கேட்கலாம், எதை வேணாலும் உரிமை பாராட்டலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாமா இல்லையா சொல்லுங்க. உங்க குழந்தை உங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழத்தை எடுக்கிறதுக்கோ, பிஸ்கட் எடுக்கிறதுக்கோ, சாக்லேட் எடுக்கிறதுக்கோ எப்பமாவது உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா? அப்படி பெர்மிஷன் வாங்காம அவங்க எடுத்ததுக்காக நீங்க அவங்கள அடிச்சிருக்கீங்களா? ஹலோ, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், அடிச்சிங்களா? இல்லை. ஏன்னா அந்த பிஸ்கட்டே அவங்களுக்காக தான் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த பழமே அவங்களுக்காக தான் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த சாக்லேட்டே அந்த குழந்தைங்களுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வாங்கி வச்சிருக்கீங்க. ஒன்று சொல்லுவீங்க, ஒரே நேரத்தில் நிறைய சாக்லேட் என்ன பண்ணாத, சாப்பிடாத, ரொம்ப இனிப்பு இல்லையா, நிறைய சாப்பிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணு, சாப்பிடு. எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு தான், எல்லாமே உங்கள் பிள்ளைகளுக்கு தான். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி என்னைக்காவது உங்கள் பிள்ளைகளை சத்தம் போட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வெளிநாட்டிலேருந்து ஊழியக்காரங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு வரும்போது நிறைய ஸ்வீட்லாம் கொண்டு வருவாங்க. அந்த ஊரில் உள்ள நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைப்போம் நாங்கள். அப்புறமா இருக்காது. நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா அது எங்கள் மகள் வீட்டுக்கு வந்துட்டா அது காணாமல் போயிடும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக நாங்கள் எடுத்து ஒழிச்சு வைக்கிறதும் இல்லை, ஏன் எடுத்தேன்னு கேட்குறதும் இல்லை. பரவாயில்ல, மகள் தானே, அவளுக்கு விருப்பமாக இருக்கு, சாப்பிட்டுட்டு போட்டோம். எல்லா தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மகன் என்ன புரிஞ்சுக்காம இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட வந்து அவங்க உரிமையோட காரியங்களை எடுத்துக்கொள்ள தெரியாதவர்களாக, ஏதோ ஒரு பிச்சை கேட்கிற ஆட்களை போல அல்லது உதவி கேட்கிற ஆட்களை போல, நீங்க எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க ஐயா அப்படின்னு கேட்கிற ஆட்களை போல நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அந்த மாதிரி தான் கையை நீட்டுறாங்களே தவிர ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கை வச்சு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்க என்ன பண்ணணும், கையை வச்சு எடுத்துக்கணுமா வேண்டாமா? ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு தான். யாருக்காக வச்சிருக்காரு? ஆப்பிரிக்காவில் இருக்கிற விசுவாசிக்கா? இல்லை அமெரிக்காவில் இருக்கிற விசுவாசிக்கு தான் ஆசீர்வாதம் வச்சிருக்காரா? இல்லை ஆண்டவர் லண்டனில் இருக்கிற விசுவாசிக்கு தான் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு? இந்தியாவில் கொளத்தூரில் இருக்கிற நமக்கெல்லாம் ஆண்டவர் நீ ஏழையாரு, பிச்சைக்காரனாரு, தரித்திரமாரு, அப்படியே கஞ்சிக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு நம்ம மேலே எழுதி போட்டாரா? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துக்கொள்ள உரிமையை கொடுத்துருக்கிறாரு. அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க, உரிமை பாராட்டி எடுத்துக்குங்க. நீங்க எடுத்துக்கிறதுனால ஆண்டவர் ஒன்றும் கோவிக்க மாட்டார். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என் மகன் என்ன பண்றான், உரிமையா அதை என்ன பண்ணிட்டான், எடுத்துக்கிட்டான். உரிமையா அதை என்ன பண்ணிட்டான், சோந்தரிச்சுக்கிட்டான். உரிமையா அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணிட்டான், அவன் உரிமை பாராட்டி எடுத்துட்டான். சந்தோஷம் அப்படின்னு தான் நினைப்பார். அதை யாருக்கு வச்சிருக்காரு? உங்களுக்கு தான் வச்சிருக்கிறார். படிக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு படிக்கிற ஞானத்தை, அறிவை ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
நீங்க படிச்சதுக்கு ஏற்ற வேலையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க கை நிறைய சம்பளம் வாங்குறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கான நல்ல வேலைகளை ஆங்காங்கே வச்சிருக்கிறார். நீங்க அதை உரிமை பாராட்டணும். ஐயா எப்படியாவது எனக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் ஐயா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்போது, கடினமான சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரிடத்தில் இரக்கத்துக்காக அதிகமாக மன்றாடுகிறோம். ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பிள்ளைகள். பிள்ளைகள் தான் உரிமையா எடுக்கணும். பிள்ளைகள் உரிமையா எடுத்தாங்கன்னா தான் அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருக்க. கேட்டுக்கிட்டே நின்னாங்கன்னா, ஒருவேளை உங்க பிள்ளை வந்து இப்படி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டோமா, அம்மா தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டா, அம்மா தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டா, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதுகில் 2 போடுவீங்க. இது என்ன இது? போ கேட்கணுமா? உனக்கு வேண்டாம் நீ எடுத்துக்க வேண்டியதானே. என்ன தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டோமா, ப்ளீஸ்மா ஒரு மிட்டாய் எடுக்கட்டுமா, ஒரு பிஸ்கட் எடுக்கட்டுமான்னு என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? யார் இது? ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறது யாருக்கு? உனக்கு. போ, இனிமேல் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, நீ பேசக்கூடாது. சொல்லுவீங்களா, கண்டிப்பீங்களா இல்லையா? நீங்க கேட்டதுக்காகவே கண்டிப்பீங்க. நீங்க இந்த மகன் வந்து இவ்வளவு நாள் இருந்து கூட அப்பாவை விளங்கவே இல்லை, அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கவே இல்லை, அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை அவன் கை வைக்கவே இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், அப்பா யாருக்கோ வச்சிருக்கிறார். அவன் மனசெல்லாம் எங்க இருக்கு பாருங்க. அப்பா யாருக்கு வச்சிருக்காரு? யாருக்கோ வச்சிருக்கிறார். நம்ம பைபிள் படிக்கும் போதெல்லாம், வாக்குத்தத்தங்களை படிக்கும் போதெல்லாம், சங்கீதங்களை படிக்கும் போதெல்லாம், நீதிமொழிகளை படிக்கும் போதெல்லாம், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம படிச்சுட்டு நம்ம மனசுல கூட நம்ம என்ன நினைக்கிறோம், இது யாருக்கோ இருக்கும் போல தெரியுது, இல்ல இது எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே, இது யாருக்கோ வச்சிருக்கிறார் போல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 அதிகாரம் சொல்றேன். உதாரணத்துக்கு 112ஆம் சங்கீதம் நீங்க படிக்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. 112ஆம் சங்கீதம் நீங்க படிக்கிறீங்க. சும்மா யாராவது ஒருத்தங்க படிங்களேன். 112ஆவது சங்கீதத்தை படிங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்கள் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி தடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையா உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இப்ப இந்த சங்கீதத்தை நீங்க படிக்கிறீங்க. இந்த சங்கீதம் யாருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு இல்லையா? இல்லை எனக்கு இல்லையா? ஆனா அதே வேளையில பாருங்க, சில சங்கீதங்களை படிப்பாங்க. அந்த சங்கீதங்கள்ல என்ன இருக்கும்? என் கண்ணீரால் என் படுக்கையை நான் நினைக்கிறேன். அது எனக்கு. அது யாருக்கு? அது எனக்கு தான். அது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடையாது. அதை நான் உரிமை பாராட்டுறேன். என் கண்ணீரால் என் படுக்கை என்ன பண்றேன், நான் நினைக்கிறேன். அது எனக்கு. ஆண்டவர் என் கண்ணீரை எல்லாம் துருத்தியில வச்சிருக்கிறார். அது எனக்கு. அதை விடமாட்டேன் நான். அது எனக்கு வேணும். இன்னும் துருத்தியை நான் பெருசாக்க போறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், இன்னும் கொஞ்சம் பாட்டில பெருசாக்குங்க. ஏன்னா என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு கொடுக்கறதுக்கு கண்ணீர். பாட்டில கொஞ்சம் என்ன பண்ணுங்க,
இன்னும் கொஞ்சம் பெருசாக்குங்க, பாட்டில் பத்தாது, பீப்பா மாதிரி ஏதாவது வைங்க, பெரிய டப்பாவா வைங்க. அங்க பாட்டில் எல்லாம் பத்தாது, ஏசிய குளத்தூருக்கு ஒரு பெரிய டப்பா வைங்க. இது என்ன நம் பிரச்சனையை பாருங்களேன். நம் மனசு எப்பவுமே பலவீனமான காரியங்களை குறித்து படிக்கும்போது இது எனக்கு நான் நினைக்கிறேன், என் சூழ்நிலை அப்படி என்னை யோசிக்க வைக்குது. இல்லை, கரெக்டாக நான் சொல்றது, எனக்கு இருக்கிற சூழ்நிலை, பலவீனம், வியாதி, பிரச்சனை, என் நெருக்கடி, எனக்கு வர்ற பிரச்சனைகள், எனக்கு ஏற்படுகிற சோதனைகள் என்ன அப்படி நினைக்க வைக்க. தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா அதை எனக்கு நினைக்கிற நம்மளால 112ஆம் சங்கீதம் எனக்கு நினைக்க முடிய மாட்டேன். அது சர்ச்சில் ஒரு 4 குடும்பம் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு தான் இருக்கும். ஒரு 10-20 குடும்பம் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு தான் அந்த வசனம் பொருந்தும். இந்த 112ஆம் சங்கீதம் எனக்கு என்ன பண்ணாது, பொருந்தாது. எனக்கு நான் நினைக்கிறேன் 116வது சங்கீதம் வேணா எனக்கு என்ன பண்ணும், பொருந்தும். ஏன்னா பாருங்களேன், 3வது வசனத்துல, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். ஓ, இது எனக்கு யாருக்கு சிஸ்டர், கரெக்டா நான் சொல்றது, நானும் பொய்யெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் படிக்கும்போது என்ன பண்றோம், நம்ம உண்மையிலேயே கடவுள் ரொம்ப நல்லவரா இருக்கிறாருங்க, பாருங்க எப்படி இருக்கிறார் பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனம் எனக்கு தான், என் ஆத்மாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க, ஸ்தோத்திரம். அது எனக்கு தான். அது யாருக்கு, அது எனக்கு. இந்த மாதிரி எங்கெல்லாம் இது மாதிரி வசனங்கள்லாம் வருதோ அந்த வசனங்கள்லாம் படிச்சுட்டு நம்ம ஆட்கள் உடனே என்ன பண்றாங்க, இது எனக்கு, இது எனக்கு. அந்த 112ஆம் சங்கீதம் படிக்கும்போது சே வேற ஏதாவது படிக்கலாம், வேற அது மாதிரி வசனம் ஒன்றும் வரலையே 112ல், எல்லாம் மொத்தமாக வேற மாதிரி இருக்கு. இது நம்ம பைபிளில் இருக்கு, ஆனால் இது நமக்கு இல்லை போல தெரியுது. இல்லை, இது நம்ம பைபிளில் இருக்கு, ஆனால் இது யாருக்கு நமக்கு மாதிரி தெரியலையே, நமக்கு மாதிரி தெரியலையே. அதான் உங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை, என் பிரச்சனை அதுதான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, கடவுளுடைய வாக்கு தத்தங்களை நம்மளால 100% அதை விசுவாசிக்கவும், அதை உரிமை பாராட்டவும், அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில நிறைவேறன்னு சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லை, நமக்கு நம்பிக்கையும் இல்லை, அதை உறுதியா பிடிச்சுக்கிறதுக்கான பலனும் நமக்கு இல்லை. அதுல ஒரு வசனம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் சாதாரண ஆள் இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள்ல மிகவும் பிரியமா இருக்கிற ஒரு மனுஷன், அதுதான் திறவுகோல். அதை வச்சு தான் திறக்க முடியும். நீங்க வாக்குத்தத்தனை உடனே வாக்குத்தத்தத்தை போய் அப்படியே எடுத்து அதை நீங்க உடனே தேன் மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிட முடியாது. அதுக்கு முன்னால ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு திறவுகோல். அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில, அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நம்முடைய இந்த மனுஷன் இருக்கானே, இந்த மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா, திரும்ப சொல்றேன், நாம் ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு ஆளா நாம எப்பவும் இருக்கணுங்க. கர்த்தருக்கு பயந்த ஆளா. அப்படி கர்த்தருக்கு பயந்த ஆட்களை எல்லாம் நீங்க எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து வாழ்றது ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வு என்ன, இவைகளெல்லாம் என்னுடைய உரிமை சொத்துக்கள், இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை சொத்துக்கள். என்னுடைய சந்ததி தான் இந்த பூமியில் எப்படி இருக்க போகுது, பலமா இருக்க போகுது. என்ன மாதிரி சந்ததி இருக்க போகுது, ஒரு பலமான சந்ததி. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சந்ததிய நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, ஒரு பலமான சந்ததி, செம்மையானவர்களுடைய வம்சம், ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம். நம்ம இதெல்லாம் படிச்சு சொல்லணும். என் சந்ததி ரொம்ப பலமா இருக்கும், என்னுடைய வம்சம் எப்படி இருக்கும்னா
ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தது படிச்சா நமக்கு பின்மாற்றம் மாதிரி தெரியுது. ஆஸ்தி ஐஸ்வர்யமோ அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஐயோ, என்ன வம்பா போச்சு, இது என்ன பெந்தகோஸ்தே வீடா இது? என்ன இருக்குமா வீட்டில்? எங்க வீட்டில் பைபிள் இருக்கும், வசனங்கள்லாம் அங்கங்க இருக்கும். எங்க வீட்டில் என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். அங்கங்க சுவரில் நாங்கள் என்ன வச்சிருப்போம்? வசனங்கள் எல்லாம் வச்சிருப்போம். எங்க வீட்டில் கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்கும். எங்க வீட்டில் ஏதோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஐயோ, இந்த மாதிரி பெந்தகோஸ்த வீடு இருக்கக்கூடாதுப்பா. பெந்தகோஸ்த வீடு எப்படி இருக்கக்கூடாது? ஆஸ்தி இருக்குமா, ஐஸ்வர்யம் இருக்குமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் பாத்திரம் போதும் எனக்கு, இந்த சோர்ல இருக்கிற வசனங்கள்லாம் எனக்கு போதும், ரொம்ப நன்றி, நீங்க நல்லவர், அனுதினமே என்ன பண்ணிட்டீங்க, போஷ்டீங்க, ரொம்ப சோத்திரம், நன்றி. அதாவது ஐஸ்வர்யெல்லாம் வேணாம் வேணாம், அது யாருக்காவது கொடுங்க. சபையில் வேற நல்ல ஆளுங்க இருப்பாங்க, பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரங்களில் இதையெல்லாம் மக்கள் தங்களுடைய உரிமைன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. தங்களுடைய உரிமைன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன், நான் விசுவாசத்தை அதிகமா போதிக்கிறேனோ இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நான் நடைமுறை செய்கிறேன். சில நேரங்களில் விசுவாசத்தை குறித்து நான் போதிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடைமுறையை நான் பின்பற்றுகிறேன் என்றால், தேவன் ஆஸ்திக்கும் ஐஸ்வர்யத்துக்குமான தேவன் எப்படி என் கண்ணீருக்கு பதிலளிப்பாரோ, எப்படி என் கண்ணீரை துருத்தியிலே வைப்பாரோ, எப்படி என்னுடைய மன உளைச்சல்களை எல்லாம் மாற்றுவாரோ, எப்படி என்னுடைய வேதனைகளை எல்லாம் தீர்ப்பாரோ, அப்படியே ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் எங்கள் வீடுகளிலே கொண்டு வருவதற்கு ஆண்டவருக்கு சக்தி உண்டு என்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். இங்கதான் நம்ம ஃபெயில் ஆகக்கூடாது. இங்கதான் உரிமை பாராட்டுற மகனா இருக்கணும், இங்கதான் உரிமை பாராட்டுற மகளா இருக்கணும். ஏன்னா எங்க அப்பா ஒன்றும் பிச்சைக்காரர் கிடையாது, எங்க அப்பா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, எங்க அப்பா ஒன்றும் கஷ்டப்பட்டவர் கிடையாது, எங்க அப்பா ஒன்றும் தரித்திரமான அவரு கிடையாது. எங்க அப்பா எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேல இருக்கிறாரு, ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் உறைவிடமா எங்க அப்பா இருக்கிறாரு. என்னுடைய தகப்பன் அப்படி இருப்பதனால நான் அப்படித்தானே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எளிமையா வாழணும், ஆனா ஆசீர்வாதம் இல்லாம இருக்கக்கூடாது. எளிமையா வாழணுங்க, ஆனா ஆசீர்வாதம் இல்லாம இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் இருக்குங்கிறதுக்காக ஆடக்கூடாது. நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். சிலவன் ரொம்ப ஆடுவான், இன்னொரு குடும்பமே வச்சுக்குவான் போயிட்டு. ஆசீர்வாதம் வந்துருச்சு, அது கடவுள் பார்க்குற இடா, இவனை இந்த கிறுக்கனுக்கு போய் கொடுத்தனே நான். ஆடுற ஆட்டம் கையிலே பிடிக்க முடியாது சிலரை. ஆசீர்வாதம் ஆடுறதுக்காக இல்லை, ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, அனுபவிக்கிறதுக்காக, அதே நேரத்தில் அமைதியா வாழ்றதுக்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க இதை புரிஞ்சுக்கணுங்க? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படியே அந்த இந்தியன் மென்டாலிட்டி, இந்தியன் மைண்ட் செட்டை விட்டு வெளியேவே வரமாட்டேங்கிறாங்க. நான் உங்களை ஒரு காரியத்துக்கு அழைக்கிறேன், பைபிள் மைண்ட் செட்டுக்கு வாங்க, பைபிள் மென்டாலிட்டிக்கு வாங்க, பைபிள் கல்ச்சருக்குள்ள வாங்க, பைபிள்ல இருக்கிற பிளெஸிங்கை நீங்க நம்புங்க. பைபிள்ல இருக்கிற பிளெஸிங்கை என்ன பண்ணுங்க, நம்புங்க. நான் ஒரு நாள் ஒருத்தங்க என்ன ஜெபம் பண்ண ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க. ஒரு சாட்சிக்காக சொல்றேன், இது யாரையோ பிரைஸ் பண்றதுக்காக இல்லை. நான் ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்கேன் பாஸ்டர், ஒரு சகோதரி ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்கேன், நீங்க ஜெபம் பண்ணிட்டு வாங்க பாஸ்டர், அதில் ஒரு சின்ன பில்டிங் ஒன்று பண்ணியிருக்கிறோம், அதை நீங்கள் டெடிகேட் பண்ணி கொடுங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு சிறிய வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க கூடியிருக்காங்க. ஒரு 2 தடவை போயிருப்பேன். அவங்க பல ஆண்டுகளாக சபைக்கு வர்றாங்க. அவங்க ரொம்ப இங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதா
அவங்க நிறைய சாட்சி சொன்னாங்க என்கிட்ட. ஆராதனைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், மெல்சிஸ் மகிமா இவங்க மூலமாக ரொம்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய நேரம் ஒரு 3/4 மணி நேரம் என்கிட்ட அவங்க சாட்சியை சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நான் உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் தூரம்தான், போயிட்டு நான் ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ண போனால் அது ஒரு நல்ல ஃபேக்ட்ரி. எஸ்டாப்ளிஷ் பண்ணது அவங்க தான். ஒரு சிஸ்டர் ஒரு ஃபேக்ட்ரியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதுக்கு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே லேண்ட் வாங்கி, அந்த பில்டிங்க்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த பில்டிங்கை வாங்கி, மாதம் 10 லட்சம் ரூபாய் அவங்க அந்த லோனு கட்டி, அவங்கள்ட்ட வேலை பார்க்குற ஆட்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து மாதம். நான் அப்படி கேட்டுட்டு நான் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அந்த சிஸ்டரை நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா யாரும் அப்படி நம்ப மாட்டீங்க. அவன் பாட்டுன்னு வருவாங்க, ரொம்ப சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க, அவன் பாட்டுன்னு ஆராதிப்பாங்க, அவங்க பாட்டுன்னு போவாங்க. பார்த்த உடனே தான் நான் நினச்சேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், எங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவங்க 25 வருஷமாக அப்பா இல்லாமல் எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மா வந்து கல்லையும் மண்ணையும் சுமந்ததுனால அவங்களுக்கு ஹார்ட் வால்வில் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஹார்ட் பேஷண்ட். ஆனால் எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணாங்க எங்கள் அம்மா. இன்னைக்கு ஆண்டவர் வந்து இந்த நிலைமையில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. எங்கள் அண்ணன் பெல்ல வேலை பார்க்குறான், என்ன ஆண்டவர் இந்த நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. இப்போ அவங்கள கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா, அவங்க படிப்படியாக நடந்ததெல்லாம் நிறைய சொன்னாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், ஆண்களுக்கு கூட இவ்வளோ தைரியம் இல்லை. இந்த ஒரு சகோதரி பெரிய உலகமகா படிப்பு படித்த சகோதரி இல்லை, சாதாரணமாக ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு சகோதரி. அது சொன்னாங்க, என்கிட்ட கொஞ்சம் நகை இருந்தது பாஸ்டர், கல்யாணத்துக்கு முன்னால் அதை வச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு வச்சு இந்த தொழிலை நான் தொடங்கினேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, கல்யாணத்துக்கு வச்சுருக்கிறத போய் அடகு வச்சு தொழில் தொடங்குறியாடி, எப்படி முடியும்? இல்லைம்மா, கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளை உயர்த்துவார்னு நான் சொல்லிட்டு தான் தொடங்கினேன் பாஸ்டர். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நம்ம யாருமே இந்த உலகத்தில் நாம் தரித்திரமாக இருப்பதற்காக ஆண்டவர் படைச்சாருன்னு நம்பாதீங்க. முதல்ல நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வாதமாக வாழத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம யாரையும் தரித்திரர்களாக படைக்கவே இல்லை. அவை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்திக்கங்க. இந்த வீட்டில் போய் நீங்கள் படிங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு நேரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். எப்பெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. அது எனக்கும் என் சந்ததிக்கும் கிடைக்கும்னு கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். நான் ரொம்ப எளிய ஊழியக்காரனா, வசதியே இல்லாமல் இருந்த ஒரு காலத்தில் தான் எனக்கு மகள் பிறந்தா. அவளுடைய பிரசவத்துக்கு கூட என்னால் செலவழிக்க முடியல. ஏன்னா அவளுக்கு 3 வயசு ஆகும்போது எனக்கும் சிஸ்டருக்கு ரொம்ப ஆசை, அவளை எப்படியாவது பெயின் ஸ்கூலில் படிக்க வைக்கணும். கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை. பெயின் ஸ்கூலுக்கு 2 பேரும் போயிட்டேன், கிளம்பி போயிட்டோம். அவளுக்கு 3 வயசு. அவளையும் கூட்டிக்கிட்டு பெயின் ஸ்கூல் அட்மிஷனுக்கு போயிட்டோம். மிஸ்ஸஸ் ஜேம்ஸ்னு ஒரு பிரின்சிபல் இருந்தாங்க. அந்த நேரம் போன உடனே பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்டர்வியூக்கு, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. நாங்களும் ரொம்ப ஏதோ ஒரு பெரிய ஆள் மாதிரி அங்கே போயிட்டோம்.
இல்லை அவன் 50,000 லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு சேர்க்கறதுக்காக ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய் உட்காந்துட்டோம். கூப்பிட்டாங்க, எங்களை கூப்பிட்டாங்க, பிள்ளைகிட்ட பேசினாங்க. பேசிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் பொண்ணுக்கு நான் இங்கே அட்மிஷன் கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் இங்கே டொனேஷன் எதுவும் கொடுக்க வேண்டாம், வெறும் 5,000 ரூபாய் போய் கவுண்டரில் ஃபீஸ் கட்டிட்டு போங்க. இப்போ இருந்தால் கட்டுங்க, இல்லை எப்போ முடியுமோ அப்போ கட்டுங்க, அவளுக்கு அட்மிஷன் நான் கொடுத்துட்றேன் போங்க. யார் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நானும் சிஸ்டரும் போனோம், அவ்வளோதான். நாங்கள் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு ஆசை என்ன, அவள் பெயின் ஸ்கூலில் படிக்கணும், எங்களுக்கு ஆசை. நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் படிக்க வைக்க முடிஞ்சுச்சா? காசு வச்சுக்கிட்டா படிக்க வச்சோம்? இல்லைங்க. அடுத்தது எங்களுக்கு வீடு இங்கே வந்துருச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ SBOA ஸ்கூல் ரொம்ப டாப்பாக இருந்த நேரம். எனக்கு ரொம்ப ஆசை, மெல்கிஸ் எப்படியாவது SBOA ஸ்கூலில், அதுவும் CBSEயில் படிக்க வைக்கணும்னு ரொம்ப இஷ்டம். எங்கள் குடும்ப சூழ்நிலையினால நான் பெருசாக படிக்க முடியாமல் போச்சு. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த வருத்தம் மனசில் நிறைய இருந்துச்சு. அதனால் எங்கள் பிள்ளைங்க நல்ல இடத்துல படித்தே ஆகணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக நான் இருந்தேன். அப்போ SBOA ஸ்கூலுக்கு போனேன். நாங்கள் தைரியமாக போயிட்டோம், SBOA ஸ்கூலுக்கும் போயிட்டோம். அங்கேயும் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குகிற நேரம், அந்த நேரம் டொனேஷன் வாங்குகிற டைம். நாங்கள் 2 பேரும் போய் உட்காந்துருக்கோம். 2 வருஷம் கழிச்சு தானே மகிமாவுக்கும் அவனுக்கு 2 வருஷம் வித்தியாசம். உட்காந்துருக்கோம். அந்த பிரின்சிபல் உள்ளே கூப்பிட்டாங்க. இவன் எல்லாம் பூனை நாய் குதிரை எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொன்ன உடனே அவங்க பார்த்தாங்க, பாஸ்டர் உங்கள் பையனுக்கு நான் அட்மிஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு டொனேஷனுமே இல்லை, நீங்கள் போய் 10,000 ரூபாய் மட்டும் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னா. எனக்கே நம்ப முடியல. 10,000 ரூபாய் கட்டினா போதுமா? எல்லாம் பயமுறுத்தி அனுப்புனாங்க. உங்கள் பையனுக்கு கிடைக்காது, அங்கே எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க தெரியுமா, அதை கேட்பாங்க இதை கேட்பாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு நான் பாட்டு நாங்கள் 2 பேரும் போனோம். கர்த்தர் அட்மிஷன் கொடுத்தாரு. அங்கேயே படித்து முடிக்கவும் கர்த்தர் உதவி செஞ்சார். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நான் முதல்ல நம்முடைய உள்ளத்துல இருந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போட்டுட்டு, கடவுள் என் கூட இருக்கிறார், அவர் ரொம்ப ஐஸ்வர்யமான கடவுள், அவருடைய பிள்ளை நான், எங்கனாலும் நான் போலாமா இல்லையா? எங்க போனாலும் உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பாரா இல்லையா? அந்த ஐஸ்வர்யமான கடவுளை நம்புங்க. தரித்திரத்தை பிசாசு தான் நான் மனசுல கொண்டு வர்றான். தரித்திரத்தை எடுத்து போடுங்க, தரித்திர புத்தியை எடுத்து போடுங்க. தரித்திரம் எங்க குடும்பத்துக்கு சொந்தம் கிடையாது, ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யமும் தான் எங்க குடும்பத்துக்கு சொந்தம்னு அதை உரிமை பாராட்டுங்க. நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் இந்த சாட்சியை நான் சொல்றேன்னா, 5,000க்கு பெயின் ஸ்கூல்ல அந்த காலத்துல யாராலையும் வாங்க முடியாது. 10,000க்கு அந்த காலத்துல SBOAல யாராலையும் தலைகீழா நின்னாலும் வாங்க முடியாது. நான் தைரியமா போயிட்டு எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம், கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. நாம உண்மையா இருக்கிறது மட்டும் இல்லை, உரிமை பாராட்ட தெரியணும் நமக்கு. நான் சொன்னேன், என் பொண்ணு பெயின் ஸ்கூல்ல தான் படிச்சாகணும் ஆண்டவரே, என் பையன் SBOAல தான் படிச்சாகணும், நீங்க உதவி செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணது போல நீங்களும் ஒரு விசுவாசத்தோட எந்த காரியமா இருந்தாலும் ஒரு விசுவாசத்தோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு உறுதியோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்க, விசுவாசிங்க, உரிமை பாராட்டுங்க, அது உங்களுக்கு சொந்தம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த உபவாச நாட்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த விசுவாச பாடத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாகவும் பாதுகாக்கும்படியாகவும் இரத்தத்தில் மறைக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உபவாச கூட்டங்களை நீர் கிரியை செய்யும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் விசுவாசிகள் ஆண்டவரிலே வளர, ஆண்டவருக்குள்ளே பலனடைய, ஆண்டவரை ஒரு சாட்சியாய் நிற்க உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு சபையாய், ஆசீர்வாதங்களுக்கு சொந்தமான ஒரு சபையாய், ஆசீர்வாதங்களை உரிமை பாராட்டுகிற ஒரு சபையாய், ஆசீர்வாதங்கள் எங்களுடையது என்று எப்பொழுதுமே அதன் மீது நின்று உரிமை பாராட்டி ஜெபிக்கிற சபையாய் இந்த சபையை நீர் வைப்பீராக. ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே,
ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஆமென்.